சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோட நினைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அண்ணா, யாரோ அவங்க வீட்டுக்குள்ளே புந்திருக்காங்க என்று ராகவ் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அர்ஜுனின் முகத்தில் இருந்த எல்லா உணர்வுகளும் ஒரே நொடியில் மறைந்து விட்டது. சில நிமிடங்களுக்கு முன்பு நிலாவின் நெற்றியில் முத்தமிட்ட அந்த மனிதன் இப்போது அங்கே இல்லை. இப்போது நின்றிருந்தது பல வருடங்களாக எதிரிகளை தேடிக்கொண்டிருக்கும் அர்ஜுன். காரேடு என்ற அவனின் குரலில் இப்போதும் இருக்கும் அமைதிக்கு பதிலாக ஒரு வெறித்தனமான கோபம் இருந்தது. நிலா உடனே அர்ஜுனின் அருகே ஓடி வந்தாள். அர்ஜுன், அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல என்று அவள் கேள்வி கேட்ட விதமே அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பதை சொல்லிவிட்டது. அர்ஜுன் நிலாவின் கண்களை நேராக பார்த்து, நான் இருக்கிற வரைக்கும் உன் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நானா சொல்கிறேன்ல என்ற அர்ஜுனின் குரலில் இருந்த உறுதி நிலாவை அமைதியாக்கவில்லை, ஆனால் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தது. சில நிமிடங்கள் கழித்து அர்ஜுனின் கருப்பு நிற SUV கார் சென்னை சாலைகளை கிழித்து கொண்டு வேகமாக போய்கொண்டிருந்தது. டிரைவர் முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தார். பின்னால் 2 செக்யூரிட்டி வெஹிக்கிள்ஸும் அர்ஜுனின் காரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. காருக்குள் அர்ஜுன் ஃபோன் மேலே ஃபோன் பேசிக்கொண்டிருந்தான். 3 டீம் ரெடி பண்ணு. அண்ணா, கேள்வி கேட்க வேணாம், ஏரியா முழுக்க பிளாக் பண்ணு. சரிண்ணா. அர்ஜுன் மற்றொரு கோலில், அங்கே உள்ள CCTV ஃபுட்டேஜ் வேணும். லாஸ்ட் 1 hour ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் அண்ணா. 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் வேணும். ஓகேண்ணா. நிலா அர்ஜுனின் பக்கத்தில் அமர்ந்து அர்ஜுனின் அதிரடி செயல்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அர்ஜுன் யாரென்று அவளுக்கு மீண்டும் புரிய ஆரம்பித்தது. சில நேரம் அவளுடன் சிரித்து பேசிக்கொண்டும், இன்னும் சில நேரம் முழு நகரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஒருவன். அர்ஜுன். உடனே அவன் அவளை திரும்பி பார்த்து என்றான். உண்மையை சொல்லுங்க, என் அம்மாவை டார்கெட் பண்ணுறது என்னால் தானே? நிலாவின் அந்த கேள்வி காருக்குள் ஒரு அமைதியை ஏற்படுத்தியது. அர்ஜுன் அவளுக்கு எந்தவித பதிலும் சொல்லவில்லை. அவனின் அந்த அமைதியே பதிலாகத்தான் இருந்தது. நிலாவின் கண்கள் கலங்கி கண்ணீர் துளிகள் மெதுவாக கீழே விழுந்து சிதறின. நான் உங்கள் லைஃப்குள்ளே வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போல என்று நிலா கூற, அடுத்த நொடியே அர்ஜுன் அவளை பார்த்தான். மறுபடியும் இந்த மாதிரி பேசாத சொல்லிட்டேன். ஆனால் என்ன ஆனா? நீ வந்ததால் ஒன்றும் பிரச்சனை வரலை. பிரச்சனை ஏற்கனவே இருந்தது தான். நீ வந்ததுனால அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். அர்ஜுனின் இந்த பதிலில் நிலா முழுமையாக அமைதியாகிவிட்டாள். அரை மணி நேரம் கழித்து அர்ஜுனின் கார் நிலாவின் வீட்டு தெருவுக்குள் நுழைந்தது. அங்கு நிலாவின் வீட்டு முன்னாடி ஏற்கனவே போலீஸ் மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஒரு விதமான பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் பதற்றத்தை பார்த்து நிலாவின் இதயம் வேகமாக துடித்தது. கார் வீட்டின் முன்னால் நின்றதும் நிலா கார் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள் ஓடினாள். அம்மா, அம்மா என்று கூவி அழைத்தாள். அவளின் வீட்டுக்கதவு உடைக்கப்பட்டு ஹால் முழுக்க பொருட்கள் சிதறி கிடந்தது. சோஃபா கிழிக்கப்பட்டும் கபோர்ட் திறந்தும் கிடந்தது. ஆனால் வீட்டுக்குள்ள யாரும் இல்லை. நிலாவின் அம்மா வீட்டில் இல்லாததால் பதற்றத்தில் நிலா அம்மா, அம்மா என்று அவள் மீண்டும் கத்தினாள். பதில் எதுவும் வரல. அர்ஜுன் மெதுவாக வீட்டின் உள்ளே வந்தான். அவனது கண்கள் வீட்டின் எல்லா மூலையையும் ஸ்கேன் பண்ணி கொண்டிருந்தது. இது ரோபரி இல்லை, வேறேதோ. அவன் கிச்சன், ரூம் மற்றும்
வீட்டின் பின்பக்க தோட்டம் உட்பட எல்லாவற்றையும் பார்த்தான். பிறகு பெட்ரூமுக்குள் சென்றான். அங்கே தரையில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உடைந்து கிடந்தது. அர்ஜுன் அதை எடுத்தான். ஃபோட்டோவை பார்த்த நொடி அதிர்ச்சியில் அவனது முகம் மாறியது. இம்பாசிபிள், இதுக்கு வாய்ப்பே இல்லை. அர்ஜுனின் திடீர் மாற்றத்தை பார்த்த நிலா அவன் அருகே வந்தாள். என்னாச்சு? அர்ஜுன் தனது கையில் இருந்த புகைப்படத்தை மறைக்க முயன்றான். ஆனால் நிலா அதை ஏற்கனவே பார்த்துவிட்டாள். அது நிலாவின் அம்மா இளமையில் எடுத்த புகைப்படம். அவள் அருகே இன்னும் 2 பேர் நின்றிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் அர்ஜுனின் அண்ணன். நிலாவுக்கும் அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இது எப்படி பாசிபிள்? என் அம்மாவுக்கு உங்கள் அண்ணனை தெரியுமா? அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. ஏன்னா அவனுக்கும் அதே சந்தேகம்தான். அந்த நேரம் ராகவ் உள்ளே ஓடி வந்தான். அண்ணா. என்ன ராகவ், என்னாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, வந்து பாருங்க. காட்டு. ராகவின் ஃபோனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓட ஆரம்பித்தது. மழை பெய்து கொண்டிருக்க வீட்டின் கேட்டிற்கு முன்னால் 2 கருப்பு நிற கார்ஸ் வந்து நின்றது. அதில் இருந்து 4 பேர் இறங்கினார்கள். அவர்கள் நிலாவின் வீட்டு கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். சில நிமிடங்கள் கழித்து ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வருகிறார்கள். அது நிலாவின் அம்மா. அதை பார்த்து கொண்டிருந்த நிலா, அம்மா அம்மா என்று அழுதுவிட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனும் கோபம் தலைக்கேற ஃபோனை பிடித்திருந்த அவனது கை இறுக்கமாக மாறியது. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் முடியவில்லை. கடைசி சில நொடிகள் நிலாவின் அம்மா காரில் ஏறுவதற்கு முன்பு கேமரா பக்கம் திரும்பினாள். அவள் கையிலிருந்து ஏதோ ஒன்றை கீழே போட்டாள். பிறகு கார் கிளம்பிவிட்டது. அர்ஜுன் வீடியோவை நிறுத்தி ஜூம் செய்து தரையில் விழுந்த பொருளை பார்த்தான். அது ஒரு பழைய சில்வர் லாக்கெட். அர்ஜுனின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. அது அது என்னன்னா? அது என் அண்ணனோட லாக்கெட் என்றான் அர்ஜுன் அதே அதிர்ச்சியடைந்த குரலில். சில நிமிடங்கள் அந்த அறை முழுவதுமே அமைதி நிலவியது. நிலாவுக்கு மூச்சு கூட விட முடியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் திக்கித்து நின்ற நிலா அந்த புகைப்படத்தை பார்த்தாள். பிறகு லாக்கெட்டை பார்த்தாள். மீண்டும் புகைப்படத்தை பார்த்தாள். பிறகு அர்ஜுன் என்று அவனை அழைத்தாள். அவளது குரல் நடுங்கியது. என் அம்மாக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் என்று தனது சந்தேகங்களை அர்ஜுனிடம் கேட்டாள். அவளது கேள்விக்கான பதிலை கூறாமல் அர்ஜுன் மெதுவாக ஜன்னல் பக்கம் நடந்தான். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. அர்ஜுன் பல வருடங்களாக தேடி அடைந்த விடைகள் இப்போ நிலாவின் வீட்டுக்குள் கிடைக்க ஆரம்பித்தது. அதே நேரம் சென்னைக்கு வெளியே ஒரு பழைய பங்களா. அங்கே நிலாவின் அம்மா ஒரு கதிரையில் கட்டப்பட்டிருந்தாள். அவளுக்கு எதிரே ஒருவர் நின்றிருந்தார். அவர் முகம் முழுக்க இருளில் மறைந்திருந்தது. இவ்வளோ வருடம் கழிச்சும் நீ சீக்கிரட்டை காப்பாற்றிக்கிட்டே இருக்க. ஆனால் இப்போது கேம் முடிய போகுது என்றார் அந்த மனிதன். நிலாவின் அம்மா அவர் கூறியதை கேட்டு கோபப்படுவதற்கு பதிலாக சிரித்து கொண்டிருந்தார். நீ எவ்வளோ லேட்டாக வந்திருக்கன்னு உனக்கு தெரியாது என்று நிலாவின் அம்மா திமிராக பதில் கொடுக்க அந்த மனிதனின் முகம் கோபத்தில் இருக்கத் தொடங்கியது. நிலாவின் அம்மா அவனது கண்களை நேராக பார்த்து திமிராக, உண்மை ஏற்கனவே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு.
என்றார். அந்த நொடி அவள் கூறியதை கேட்டு குறிந்தவருக்கு கோபம் தலைக்கேற அவர் முன்னால் இருந்த கண்ணாடி மேஜையை கையால் அடித்து உடைத்தார். மேஜை கண்ணாடி சுக்குநூறாக உடைந்து அவரின் கையை பதம் பார்த்தது. இந்த கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.